Hi, next question discuss பண்ணலாம். So in a V-belt drive, wedging action increases the effective coefficient of friction mu dash such that it is lower than mu, equal to mu, higher than mu, unrelated to mu. ஆக்சுவலாக வந்து இது ரொம்ப ரொம்ப ஒரு கான்செப்ட் உள்ள ஒரு நல்ல கொஷின். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் நம்ம ஒரு 2-3 நல்ல கொஷின்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நல்ல கொஷின் இந்த சென்ஸ் அதோட கான்செப்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இன்னும் வி பில்ட் ரைட் வெஜ்ஜிங் ஆக்ஷன். ஸோ ஆக்சுவலாக வெஜ்ஜிங் ஆக்ஷன்னா என்ன அப்படிங்கிறது கொஞ்சம் இந்த டீட்டெயிலாகவே டிஸ்கஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக நீங்கள் வி பில்ட்டில் பார்த்தீங்கன்னா இதோடைய புள்ளி வந்து பார்த்தீங்கன்னா க்ரூவ்டு புள்ளி. ஓகேங்களா? ஸோ வி ஷேப்டு க்ரூவ்டு புள்ளி. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பெல்ட்டை மவுண்ட் பண்ணியிருப்போம். ஸோ ஆல்ரெடி இந்த வி பெல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரப்பீசாய்டல் கிராஸ் செக்ஷன். ஸோ இதோடைய ஆங்கிள் நீங்கள் மார்க் பண்ணீங்கன்னா ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் பாதி பிரிச்சுட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா, இது ஒரு ஆல்ஃபா. ஆக்சுவலாக மொத்தமாக இன்க்ளூட் ஆங்கிள் 2 ஆல்ஃபா. பட் இதில் ஆல்ஃபா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா செமி க்ரூவ் ஆங்கிள். ஓகேங்களா? செமி க்ரூவ் ஆங்கிள். சரி, ஆல்ரெடி பெல்ட்டில் டென்ஷன் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த டென்ஷன்னால இந்த பெல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ரூவுக்குள்ள உள்ள நல்லா டைட்டாக உள்ள இழுத்துக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த டென்ஷன்னால இந்த பெல்ட் இந்த க்ரூவுக்குள்ள உள்ள நல்லா டைட்டாக இழுத்துக்கும். ஸோ அதுக்கு பேர் தான் ஆக்சுவலாக வெட்ஜிங் ஆக்ஷன். ஸோ அந்த வெட்ஜிங் ஆக்ஷனால என்ன நடக்குதுன்னா ஆக்சுவலாக கிரிப் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ கிரிப் இன்க்ரீஸ் ஆகிறனால வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பும் வந்து பார்த்தீங்கன்னா மினிமமாக இருக்கும், இல்லை ஸ்லிப்பு இல்லாமல் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் இந்த வி பெல்ட் வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜ் பவர் டிரான்ஸ்மிஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் பெல்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் மியூ அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, ஸோ ஃப்ளாட் பெல்ட்டில் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் மியூ அப்படின்னு வச்சிட்டிங்கன்னா வி பெல்ட்லேயும் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் மியூ தான். ஓகேங்களா? ஸோ மியூ அப்படிங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன். ப்ரீவியஸ் வீடியோவில் இல்லை அதுக்கு முன்னாடி டிஸ்கஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது எப்போ வரும்னா கான்டாக்ட். ஓகேங்களா? ஸோ கான்டாக்ட் வரும்போது தான் நம்ம ஃப்ரிக்ஷனை பற்றி பேசுவோம். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது மெட்டீரியலை பொறுத்து தான். எந்த மெட்டீரியல் கூட கான்டாக்டில் இருக்குது. ஸோ ஃப்ரிக்ஷன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் வந்து சேம் தான். ஓகேங்களா? பட் பிகாஸ் ஆஃப் திஸ் வெட்ஜிங் ஆக்ஷன், ஓகேங்களா, பிகாஸ் ஆஃப் திஸ் வெட்ஜிங் ஆக்ஷன் வி பெல்ட்டில் இதோடைய ஃப்ரிக்ஷன் வந்து ஆக்சுவலாக எவ்வளோ மல்டிப்ளை ஆகுதுன்னா பார்த்தீங்கன்னா பை சைன் ஆல்ஃபா. ஓகேங்களா? ஸோ இதுக்கு பெயர் தான் எஃபெக்டிவ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன். ஓகேங்களா? இதுக்கு பேர் தான் எஃபெக்டிவ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் மியூ டேஷ். இதுலேயும் மியூ தான். பட் ஆனால் பிகாஸ் ஆஃப் திஸ் அரேஞ்ச்மெண்ட், பிகாஸ் ஆஃப் திஸ் இந்த வி ஷேப்ட். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மியூங்கிறது மல்டிப்ளை ஆகுது. ஓகேங்களா? ஸோ மல்டிப்ளை ஆகுதுன்னு சொல்லிட்டு இங்கே டிவைட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஜென்ரலாக, ஓகேங்களா, ஸோ இந்த ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்க்ளூட் ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 38 40 டிகிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ 2 ஆல்ஃபா அப்படிங்கிறது 38 40 டிகிரி வரைக்கும் இருக்கும். ஓகேங்களா? 38 40 டிகிரி வரைக்கும் இருக்கும். பட் உதாரணத்துக்கு இப்போ நம்ம 2 ஆல்ஃபா 40 எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 2 ஆல்ஃபா 40 டிகிரினா ஆல்ஃபா 20 டிகிரி. ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் 1, ஓகேங்களா, டிவைடட் பை சைன் 20 போடுங்களேன். போட்டால் ஆன்சர் எவ்வளோ வருது பார்த்தீங்கன்னா 2.92 வருது. ஜஸ்ட்டு இந்த மியூ இன்ட்டு மல்டிப்ளை பை 1 சைன் 20 போட்டிங்கன்னா எவ்வளோ வருதுன்னா ஆக்சுவலாக இதோட வேல்யூ மட்டும் பார்த்தீங்கன்னா 2.92. ஓகேங்களா? இன்ட்டு மியூ. ஸோ அப்போ ஃப்ளாட் பெல்ட்டில் மியூவாக இருக்குது, ஆனால் வி பெல்ட்டில் 2.92, ஆல்மோஸ்ட் 3 டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஃப்ரிக்ஷன் சேம் தான், பட் பிகாஸ் ஆஃப் திஸ் வெட்ஜிங் ஆக்ஷன். ஓகேங்களா? ஸோ பிகாஸ் ஆஃப் திஸ் வெட்ஜிங் ஆக்ஷன். ஓகேங்களா? வெட்ஜிங் ஆக்ஷன்னா ஒன்றும் கிடையாது. இந்த டென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெல்ட்டில் ஆக்ட் ஆகிற டென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெல்ட்டை இந்த குரூப்புக்குள்ள நல்லா பிடிச்சா இழுக்கும். ஓகேங்களா? நல்லா பிடிச்சி இழுக்கும். ஸோ அப்படிங்கும்போது அந்த கிரிப் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? அதனால இந்த ஃப்ரிக்ஷனான கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் மியூ வந்து மல்டிப்ளை ஆயிடுது. ஓகேங்களா? ஸோ மெட்டீரியல்லாம் சேஞ்ச் ஆகல,
கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் இங்கேயும் மியூ தான், இங்கேயும் மியூ தான். பட் பிகாஸ் ஆஃப் திஸ் வெட்ஜிங் ஆக்ஷன், ஓகேங்களா, ஸோ அதோடைய வேல்யூ மல்டிப்ளை ஆகுது. இந்த கேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ மல்டிப்ளை ஆயிருக்கு? 3 டைம்ஸ், ஆல்மோஸ்ட் 3 டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா வி பெல்ட் நம்ம எங்க மேக்ஸிமம் யூஸ் பண்ணோம்னா மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்மிஷன், ஓகேங்களா, ஸோ லார்ஜ் பவர். ஸோ வி பெல்ட் நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம்னா லார்ஜ் பவர் டிரான்ஸ், ஓகேங்களா. ஸோ வி பெல்ட் எங்க யூஸ் பண்ணுவோம்? லார்ஜ் பவர், ஓகேங்களா. ஃபிளாட் பெல்ட் வந்து பார்த்தீங்கன்னா லோ டு மாடரேட் தான், ஏன்னா அதுல ஸ்லிப்பிங் பாசிபிள், ஓகேங்களா, ஸ்லிப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் இதுல, ஓகேங்களா, ஸோ வெட்ஜிங் ஆக்ஷன்னா ஒன்றும் இல்லை, இந்த கிரிப் இன்க்ரீஸ் ஆகுது, ஓகேங்களா. ஸோ ஒரு நல்ல குட் கொஸ்டின் ஆக்சுவலாக இது. கிரிப் ஆக்சுவலாக இன்க்ரீஸ் ஆகுது, ஓகேங்களா. ஸோ இந்த மல்டிப்ளை ஆகுது, ஒரு நம்பர் வச்சு நம்ம மல்டிப்ளை பண்றோம். அந்த நம்பர் எதனால வருது? இந்த வெட்ஜிங் ஆக்ஷனால வருது. ஸோ அதுக்கு பேர் தான் எஃபெக்டிவ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன், ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த கொஸ்டின் நம்ம கிராக் பண்ணலாங்களா? ஸோ இன் a V belt drive, wedging action increases the effective coefficient of friction mu dash. ஸோ எஃபெக்டிவ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது இதுதான், ஓகேங்களா. ஸோ மியூ டேஷ் தான் எஃபெக்டிவ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன். அது என்னது? மியூ பை சைன் ஆல்ஃபா. ஸோ அப்போ நமக்கு மியூ, ஆனால் நமக்கு ஃபிளாட் பெல்ட்ல மியூவா இருந்துச்சுன்னா வி பெல்ட்ல எவ்வளவா இருக்கணும்? 3 இருக்கணும். ஆல்மோஸ்ட் 3 டைம்ஸ் மல்டிப்ளை ஆகுது, ஓகேங்களா. ஸோ அப்போ the effective coefficient of friction mu dash such that it is higher than the mu. ஆமா தானேங்க? ஸோ இப்போ மியூவை விட எவ்வளோ டைம்ஸ் அதிகமாக இருக்கு? 3 டைம்ஸ் அதிகமாக இருக்கு. ஸோ the answer is C சென்னை, ஓகேங்களா. ஸோ the answer is C சென்னை. ஸோ effective coefficient of friction, ஓகேங்களா. ஃபிளாட் பெல்ட்ல coefficient of friction mu, வி பெல்ட்ல coefficient of friction mu தான். பட் பிகாஸ் ஆஃப் த வெட்ஜிங் ஆக்ஷன் அதோட எஃபெக்டிவ் coefficient of friction becomes mu dash, ஓகேங்களா. ஸோ மல்டிப்ளை ஆகுது, ஓகேங்களா. அந்த வெட்ஜிங் ஆக்ஷன்னால நமக்கு என்ன ஆகுது? ஒரு மல்டிப்ளிகேஷன் நடக்குது, ஓகேங்களா. ஸோ அதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் மியூ டேஷ், ஓகேங்களா. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் குரூவ் ஆங்கிள் வந்து நம்ம 40 டிகிரி, இன்க்ளூட் ஆங்கிள் வந்து 40 டிகிரி யூஸ் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரிக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை ஆகுது. ஸோ இது ரொம்ப 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 ஒரு நல்ல கொஸ்டின்.